ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நாடெங்கும் சுமார் 300 மாவட்டங்களில் போர் தயார் நிலை ஒத்திகை. தாக்குதல் நடந்தால் எவ்வாறு தற்காத்துக் கொள்ள வேண்டும் என பொதுமக்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டம். கல்பாக்கம் மற்றும் சென்னை துறைமுகத்தில் போர் பாதுகாப்பு பயிற்சி ஒத்திகை. மாலை 4 மணிக்கு பயிற்சி தொடங்கும் என மாநில பேரிடர் ஆணையம் அறிவிப்பு. சென்னையை அடுத்த கும்மிடிப்பூண்டி வழியே பலத்த பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்ட ராணுவ டாங்கிகள் போர் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபடுத்தப்படலாம் என தகவல். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் பிரதமர் மோடி உயர்மட்ட ஆலோசனை. போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேச்சு. பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த கடற்படை வீரரின் வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறிய ராகுல். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் ஒட்டுமொத்த நாடும் நீதிக்காக காத்திருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நேற்று அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் நான் தான் முதல்வர் என்கிறார்கள். மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழாவில் விஜய் குறித்து முதல்வர் ஸ்டாலின் மறைமுக தாக்கு. நேற்று கட்சி தொடங்கினவெல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர், அரசியலுக்கு அழிச்சுவிடே தெரியாதவர்கள் எல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று பேசக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மத மோதலை ஏற்படுத்தும் விதமாக உண்மைக்கு புறம்பான தகவலை கூறிய மதுரை ஆதீனம் மீது நடவடிக்கை தேவை. மதுரை ஆதீனம் போன்ற மடாதிபதிகள் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தல். சென்னையில் கிண்டி, வடபழனி உள்ளிட்ட இடங்களில் மழை. ஆவடி, அம்பத்தூர் பகுதிகளிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. மதுரை, ஆண்டிப்பட்டி பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. சேலம், ஈரோடு, திருப்பூரிலும் கோடை மழையால் தணிந்தது வெப்பம். தமிழ்நாட்டில் 10 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்தது வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவு. புதுக்கோட்டை வடகாட்டில் இருதரப்பினர் மோதிக்கொண்ட விவகாரத்தில் 13 பேருக்கு நீதிமன்ற காவல். வரும் 20ஆம் தேதி வரை காவலில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு. வடகாடு கிராமத்தில் நடந்த தாக்குதல் விவகாரத்தில் காவல்துறை நிலைப்பாடு அதிர்ச்சி அளிப்பதாக திருமாவளவன் கருத்து. புலனாய்வுக்கு முன்பே காவல்துறை நிலைப்பாடு எடுப்பது தவறு என்றும் விமர்சனம். திருச்சூரில் தொடங்கியது உலக புகழ்பெற்ற பூரம் திருவிழா. கண்களுக்கு விருந்து படைத்த யானைகள் அணிவகுப்பு மற்றும் குடைமாற்றும் நிகழ்வு. பீகாரில் முதல்வரின் வீட்டை முற்றுகையிடச் சென்ற அரசு பணி தேர்வர்கள். காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்ததால் பரபரப்பு. தங்கம் விலை சவரன் 2600 ரூபாய் உயர்வு. டிரம்பின் வரி அறிவிப்பு, அமெரிக்க மைய வங்கியின் முடிவு குறித்த எதிர்பார்ப்பால் ஒரே நாளில் 2 முறை உயர்ந்த விலை. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.